வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரோட்டு மறுபடியும் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி பிளாக்ஸ் ரோட் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரூட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐஸ்கிரீம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான் மெரைன் கிளாஸ் தான் எடுப்பேன். பட் இந்த வாட்டி பைரட் கிளாஸ் எடுத்துருக்கேன். நான் சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால நான் பைரட் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பவுண்டி, அதுக்கப்புறம் இந்த ஹானர், ஸோ அதுக்கு அர்த்தம் என்னது, அதோட யூஸ் என்னது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கோஸ் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரை க்ரோஸ் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் பண்ணதில்லை. நான் எபிலிட்டி சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அதுதான் நம்ம ஈட் பண்ணிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. சரி, இப்போ இதோட எபிலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எபிலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இதுவரை நான் யூஸ் பண்ணாத எபிலிட்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஸ்ட் எடுத்து அந்த எபிலிட்டி நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அவனுங்க எல்லோரும் பொறுத்தல ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு பிளாக்ஸ் ரோட் ஸ்பின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு போதுமான காசு என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காசு வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம். இன்னும் 2000 ரூபாய் வேணுமா? இல்லை ஏழை இப்படி பண்ணுறிய கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள. சரி பரவாயில்ல, நம்ம திருப்பி கொஸ்ட் எடுத்து நம்ம போட்டு தரலாம். வழக்கமாக அந்த காண்டாமரத்தை போட்டு தர வேண்டியதான். இவனா ஒரு ஆளே இல்லை, இவனா ஒரே அடியில போட்டு தெரியலாம் நினைக்கிறேன். அடிச்சு அடியில பறந்துட்டோன்னு பார்த்தா இன்னும் அதே இடத்துல நிற்கிறான். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. அவ்வளோதான், போதுமான அளவு காசு கிடைச்சிருச்சு. இப்போ ஏதாவது பெட்டராக ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்குமான்னு பார்க்கலாம். எங்க இது யாருன்னே கிடச்சிதுங்க. ஸோ அதனால் வேறு வழியில் கீழே குப்பையில் போட்ட வேண்டியதான். கரெக்டாக ஃப்ரூட்டு ட்ராப் பண்ணுற நேரத்தில் இவர் ஃப்ரூட் வேன்னு கேட்டார். அதை அப்படி அன்னதானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எவ்வளோ கொஸ்ட் எடுத்து எல்லாரும் போட்டு தரணும். முடிஞ்ச அளவுக்கு லெவலில் செய்துட்டு அடுத்த ஐஸ்லேண்ட் போவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ அடுத்த ஐஸ்லேண்ட் போய் முடிச்சு விட்டுறலாம். நண்பர்களே, இப்போ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. நண்பர்களே, அதாகப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போனால் கூட நமக்கு இன்னொரு லைஃப் வேறு இருக்கு. நம்ம மட்டும் நான் வேற யாரும் இல்லை கைஸ். இதோட யூஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஜெயிக்கிற நிலைமையில இருக்கோம். நம்ம திடீர்னு செத்து போயிடுவோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரத்தில் தான் வருவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு மாதிரி. ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம ஜெயிக்கிற நிலைமை செத்து போயிடும்னா திருப்பி அவங்களால போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இந்த ஒரு கோஸ்ட் ஃபுட்டோட எபிலிட்டி அது. அவ்வளோ நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அவ்வளோ நான் டாட்டா, பாய் பாய், see you.